இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட யூடியூப்பில் அடித்து துவைச்ச ஒரு டாப்பிக்கான உங்கள் ஃபோன் தண்ணியில் விழுந்துருச்சுன்னா அதை எப்படி க்ளீன் பண்ணி தண்ணியை ஃபுல்லாக வெளியே எடுத்துக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நானே சொல்லிட்டேன், யூடியூப்பில் சர்ச் பண்ணோம்னா ஏகப்பட்ட வீடியோ வரும். ஏன் இப்போ இந்த கண்டென்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா என்னோடய வீடியோ ஏதோ ஒரு மூலையில் தான் இருக்கும், ரொம்ப கீழே தான் இருக்க போகுது. ஆனாலும் ஏன் இந்த வீடியோ போடுறேன், ஏன் என்னோடய வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா, மற்ற வீடியோ காட்டிலும் இந்த வீடியோவில் இதுக்கு பற்றின இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் டீட்டெயில்டாகவும், நிறைய பேர் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அரிசியில் வச்சோம்னா சீக்கிரம் ட்ரை ஆயிரும், சில பேர் அரிசியை காட்டிலும் சிலிக்கா ஜெல்லில் வச்சோம்னா சீக்கிரம் ட்ரை ஆயிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை காட்டிலும் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான மெத்தட் இருக்குது. அதே மாதிரி அரிசியில் வைக்கிறது, இந்த சிலிக்கா ஜெல்லில் வைக்கிறதுலாம் ஒர்க் ஆகும் தான், பட் அது ரொம்பவுமே பேட் மெத்தடு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வெல்கம் டு டெக் பிக்சர். சரி, ஓகேப்பா, என்னோடய ஃபோனு தண்ணியில் விழுந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியில் விழுகிறது அப்படின்னு எடுக்கும்போது 2 டைப்பாக இருக்குது. ஒன்று சால்ட் வாட்டர், ஒருவேளை இங்கே கடலில் போயிட்டு அந்த இடத்துல தண்ணியில் கீழே போட்டு விழுந்துருக்கலாம், இது ஒரு டைப்பு. இன்னொன்று நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வாட்டரில் இல்லை மலையில் நனைகிறது ஒரு டைப். ஒருவேளை இந்த கடல்லையோ இல்லை உப்பு சால்ட் வாட்டர்லேயே விழுந்துருச்சுன்னா உங்களோட ஃபோன் ஒர்க் பண்ண வைக்கிறது கொஞ்சம் ரேர். இதுவே ரொம்ப நேரம் அந்த சால்ட் வாட்டரில் இருந்துச்சுன்னா ரொம்பவுமே ரேர், ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஆனால் ரொம்ப ரேர். சில ஃபோன் டேமேஜ் ஆகிரும், கடையில் கொடுத்து சரி பண்ணால் எடுக்கும். சில நேரம் அப்படி எடுக்க அளவுக்குலாம் இருக்குது ஃபோனு. இது ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேப்பா, இப்போ என்னோடய ஃபோனு நார்மல் வாட்டரில் விழுந்துருச்சு. விழுந்ததுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த ஃபோனை எடுத்து சிம்மு வேறு பேட்டரிலாம் கலட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக கலட்டிட்டு ஒரு தண்ணி உரியக்கூடிய நல்ல கிளாத் எடுத்து எந்த அளவுலாம் ஃபுல்லாக துடைக்க முடியுமோ அந்தளவு துடைச்சி தண்ணியை முடிஞ்ச அளவு எடுத்துக்கணும். இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டன் பட்ஸ் இருக்குல்ல, காது குடையிற பட்ஸு, அதுவோ இல்லை இடுக்குலாம் போகக்கூடிய கிளாத்து எதுவும் வச்சுருந்தீங்க, நுனியாக இருக்குது, இடுக்கு எல்லாம் துடைக்க முடியும் அப்படின்ற மாதிரி கிளாத்தாக இருந்தாலும் எடுத்து என்னென்ன போர்ட்லாம் இருக்கோ, ஸ்பீக்கர் கிரில்லு, ஹெட்ஃபோன் ஜாக்கு, சார்ஜிங் போர்ட்டு, அந்த மாதிரி போர்ட்டில் தான் இருக்குல்ல, அங்கெல்லாம் ஃபுல்லாக துடைச்சி அதை க்ளீன் பண்ணிக்கிறீங்க. ஒருவேளை உங்களோட ஃபோனு ரொம்ப நேரம் தண்ணியில் கிடக்கு, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கிடக்கு அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃபோன் எந்த டைரெக்ஷனில் விழுந்துச்சோ அந்த டைரெக்ஷன்லேயே எடுக்க பாருங்கள். ஃபோனை இப்போது உங்கள் ஃபோனு இந்த டைரெக்ஷனில் தான் விழுந்துருக்கும். மேக்ஸிமம் இப்படி குத்தி இப்படி குத்தி இருக்கிறலாம் ரொம்ப ரேரு. இப்போ இந்த டைரெக்ஷனில் விழுந்துருக்கு அப்படின்னா அதே டைரெக்ஷனில் உங்களோட ஃபோனை எடுங்க. எது இப்படி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, இப்படி உதற வேணாம், அது மாதிரி இப்படி ஊதலாம் வேணான்ட்டு, ஓகே தான். ஆனால் ரொம்ப நேரம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபோனு இந்த மாதிரி டைரெக்ஷனில் எடுத்து நீங்கள் எதுவும் ஆட்ட வேணாம், இப்படி திருப்ப வேணாம். கொஞ்சம் விழுந்தோடனே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருப்பிக்கலாம். ரொம்ப நேரம் கிடக்கு அப்படின்னா இப்படி எடுத்து இப்படி திருப்ப வேணாம், முடிஞ்ச வரைக்கும் இதே டைரெக்ஷனில் வைக்க பாருங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட ஃபோனில் தண்ணியில் விழுந்துச்சு அப்படின்னா அதிகமாக தண்ணி நுழையக்கூடிய பாசிபிலிட்டிஸ் எங்கேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் கிரில்லு, ஹெட்ஃபோன் ஜாக்கு, சார்ஜிங் போட்டு இந்த மாதிரி இடத்துலாம். அந்த சைடு இருக்குல்லையா, அங்கே தண்ணி போடுறது ரொம்ப ரேர் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர்ற மேக்ஸிமம் ஃபோனில் சீலிங்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க, போட்டோன்னே எடுக்க போகிறீங்க. ஸோ அந்த சைடில் போயிருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. இதுவே ரொம்ப நேரம் உங்களோட ஃபோன் விழுந்திருந்தால் இந்த ஈஸியாக போகக்கூடிய போர்ட்லாம் இருக்குல்ல, அந்த சைடு தண்ணி நிறையா போயிடும், சைட்லையுமே போயிருக்க வாய்ப்பு அதிகம், உங்களோட ஃபோன் மாடலை பொறுத்து. ஸோ இந்த டைமில் ஆல்ரெடி தண்ணி அங்கே நிறையா இருக்குது, அங்கே நீங்கள் உதறாமல் இப்படி எடுக்கும் போதே இப்படி எடுப்பீங்க. ஸோ எடுக்கும் போது இங்கெல்லாம் இருக்கிற தண்ணி இப்படியே வரும்போது போர்டில் பட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. நீ சொன்ன மாதிரியே எடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபோனை என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணி வச்சாச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்யூம் கிளீனர் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா, இல்லைனா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் வேக்யூம் கிளீனர் இருந்துச்சு அப்படின்னா, அந்த சக்கிங் மோட் இருக்குல்ல, அந்த மாதிரி மோடில் வச்சுட்டு உங்கள் டியூபை அந்த ஹோல் இருக்குல்ல, அதில் மேக்ஸிமம் கவர் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு இடத்துல கேப்பில் எங்கெங்கெல்லாம் போர்ட் இருக்கோ அங்கே ஃபுல்லாமே சக் பண்ணி உங்களோட வாட்டரை எடுக்க பாருங்கள். இதில் ஓரளவுக்கு இது வாட்டர் எடுத்துரும். ஒருவேளை உங்ககிட்ட அந்த வேக்யூம் கிளீனர் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபோனை எடுத்து தொடச்சி க்ளீன் பண்ணி வைக்கிறீல்ல, அதோட அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை, உங்களோட மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தால் போதும். ஓகேப்பா, நீ சொன்ன மெத்தடெல்லாம் பண்ணியாச்சு, அது நிறைய சேனலில் சொல்லியிருக்காங்க, பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த அரிசியில் இந்த ஃபோனை வச்சு 24 ஹவர்ஸ் கழித்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த மெத்தட் ஒர்க்கு தான்.
பட் வந்து அது ரொம்ப பேடான மெத்தடு. அதை காட்டிலும் ஒரு சூப்பரான மெத்தட் இருக்குது. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அரிசியில் வந்துட்டு 24 மணி நேரத்துலலாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணாது வாட்டரை, ஓரளவு இருக்கும். அதுக்கு வந்து வைக்கணும் அப்படின்னா 1 மணி நேரம் வைக்கணும். இப்போ இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கிறிஸ் நோடாப் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த சேனலில் உங்களோட ஃபோன் தண்ணியில் விழுந்துருச்சுன்னா எந்தெந்த மெத்தட் மூலிமா சீக்கிரம் வாட்டரை ட்ரை பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்காரு. அதில் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதில் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிலிக்கா ஜெல் இருக்குல்ல, அதை வச்சு வந்துட்டு ட்ரை பண்ணும்போது உங்களோட ஃபோன் 11 நாள் கிட்ட ட்ரை ஆகிறதுக்கு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அரிசியில் போடுறோம்ல, அரிசியில் வச்சு ட்ரை பண்ண போகும்போது அந்த ஃபோன் கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுதான் ட்ரை ஆகிறதுக்கு. இதில் வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுமனே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல ஒரு காத்தோட்டமான ஒரு அட்மாஸ்பியரில் உங்களோட ஃபோனை வெறுமனே வைக்கிறது மூலியமாக 8.5 நாளில் உங்களோட ஃபோன் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுதான். இதை காட்டிலும் ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஃபேனை ஆன் பண்ணிவிட்டு அந்த ஏர் ஃப்ளோ வருதுல்ல, அதுக்கு பக்கத்தில் அந்த ஃபோனை வைக்கிறது மூலியமாக 1 நாளில் ஃபுல் வாட்டரும் ட்ரை ஆகிடுதான். ஒருவேளை உங்ககிட்ட வேக்யூம் கிளீனர் இருந்துச்சு அப்படின்னா, அந்த வேக்யூம் கிளீனரில் எக்ஸாஸ்ட் சைடு இருக்குல்ல, அந்த சைடு வச்சுட்டு உங்களோட ஃபோனை வந்து நல்ல ஒரு க்ளோசிங் கிளாத், ஒரு சின்ன பை மாதிரியோ இல்லை சாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் ஒரு காத்தோட்டமான கிளாத்தாக இருக்கணும். அந்த மாதிரி கிளாத்தில் உங்கள் ஃபோனோட வச்சு எக்ஸாஸ்ட் சைடு வச்சுட்டு அந்த டியூபையும் அந்த கிளாத்தையும் க்ளோஸ் பண்ணி டேப் போட்டு க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது மூலயமா உங்களோட ஃபோன் வந்து 3 மணி நேரத்துலேயே ஃபுல் வாட்டர் ட்ரை ஆயிடுதான். இது வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி போட்டிருக்காரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ தான் வந்துட்டு நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கோம் மேக்ஸிமம். இந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்க்குறேன்னா பார்த்துக்குங்க. நான் சொன்ன மாதிரியே நல்லா டீட்டெயில்டாகவும் நிறைய விஷயம் உங்களுக்கு புதுசாகவும் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.